ஹலோ, நான் கூடாஞ்சேரியிலேருந்து வரேன் சார். என் பேர் பாலச்சந்திரன். 2014 இடம் வாங்கினோம். ஒரு 3க்கு 2 இடம் வாங்கியிருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கியிருந்தோம் இடம். இந்த மாதிரி புறம்போக்கு இடத்த சொல்லி எங்கிட்ட ஏமாற்றி விட்டு பக்கத்து இடத்த வந்து அவங்க வந்து ஆடி இது பண்ணிட்டாங்க. ஏமாற்றி எங்களை வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடுது. முதலமைச்சர் தலையிட்டு எப்படியாவது எங்களை வந்து காப்பாற்றுற மாதிரி ரொம்ப தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தினகரன்கிற வீடு இடம் வந்து பக்கத்து இடத்துக்காரர் வந்து ரமேஷ்ங்கிறவர் வந்து ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. அதுவே ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது நமக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு கூட என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. நம்மளை மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. சரிங்க. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? கம்ப்ளைண்ட் இடம் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் இடம் குறையுது. 17 சென்ட் 15 சென்ட் இடத்த வந்து 8 சென்ட் தான் காமிக்கிறாங்க. முதல்ல 15 சென்ட் இருந்தது எப்படி 8 சென்ட் 8.5 சென்ட்டாக காமிக்கிறாங்க. 8 சென்ட்டுக்கு எப்படி சார் பாதியாக விட்டு கொடுக்க முடியும்? நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினது. 15 வருஷமாக நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சது. இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த பலன் இல்லாமல் நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ அளந்து கொடுத்தாங்க? 15 சென்ட் அளந்து கொடுத்தாங்க சார். யார் அளந்து கொடுத்தது? சர்வேர் அளந்து கொடுத்தது தான். கவர்மெண்ட் சர்வேர் தான் அளந்து கொடுத்தது. 15 சென்ட். 2வது சென்ட் அளக்கும்போது தீனான்னு ஒருத்தர் அளந்து கொடுத்தாரு. 9 சென்ட் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. 9 சென்ட் எப்படி வரும் சார்னா அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற புறம்போக்கில் போயிடுச்சு. புறம்போக்கில் எப்படி சார் போகும்? புறம்போக்கில் வந்து எல்லாருக்கும் போகணும். ரோட்டில் தானே புறம்போக்கில் போகுது. பக்கத்து இடத்த கேட்டால் அவங்க வந்து ஃபென்சிங் போட்டார். 10 சென்ட்டுக்கு எங்ககிட்ட இடத்த எடுத்துகிட்டு ஃபென்சிங் போட்டிருக்காரு ஃபுல்லாகவே. கொட்டா போடாதுன்னு சொன்னால் கொட்டாயும் போட்டுட்டு உங்களால் முடிஞ்சு பார்த்துக்கன்ட்டு போயிட்டார். அதோட உண்மை. முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு சரியான பதில் சொல்ல. இன்றைக்கி காலையிலேருந்து 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரலாம் யாரும் எந்த பதிலும் கிடையாது. இதோட ஒரு மாதத்தில் 15 தடவை வந்திருக்கேன் சார். நைட்டு போகிறதுக்கு 12 மணி ஆகுது. வீட்டுக்கு போகிறதுக்காக 12 மணி ஆகுது சார். மழை அவ்வளோ விளைச்சல் இருக்குது. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. சரிங்க. இது மனுவோட தான் வந்திருக்கேன் சார். மனுவோட வந்துருக்குது. கடைசியில் காலையில் 10 மணிக்கெலாம் வாங்கினாங்க. 10லேருந்து 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்கன்னாங்க. இதுவரையிலும் சாயங்காலம் 6 மணி வரலாம் யாரும் ஆள் இல்லை. சார் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். நான் இங்கே சமூக ஆர்வலராக இருக்கிறேன். இவர் பாலச்சந்திரன்றவர். இவர் வந்து வயசு 70 வயசாவது. சீனியர் சிட்டிசன். இவர் உழைச்சி சம்பாதிச்சு இவருடைய சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இவரும் மனைவி வாங்கின இடத்த இப்போ சர்வே டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை அளக்கும் போது 15 சென்ட்ன்றாங்க, 15 சென்ட்ன்றாங்க. 2வது முறை வந்து இல்லைங்க கரெக்டாக அளந்து கொடுக்கணும் போது 9 சென்ட்ன்றாங்க. 3வது சலான் கட்டி அளக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா காலிலேருந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இவரை இந்த சர்வே பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருனாக்கா கூடுவாஞ்சேரிலேருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு 10 முறை இங்கே வராருங்க. எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறதில்லை. இவர் சீனியர் சிட்டிசன்ன்றதுனால யாரும் கண்டுக்கிறதும் இல்லை. இவர் சாப்பிடாமல் செய்யாமல் பாவம் ஒரே ஆளாக வந்து கஷ்டப்படுறாரு. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஒரு அழைப்பானை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் நீங்கள் சர்வே பண்ணி கொடுத்துருவோங்க இடத்த முறையான்னு. இவர் காலைல 10 மணிலேருந்து நிற்கிறாருங்க. சர்வர் இது வரையும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இங்கே வந்து பார்த்தாக்கா சர்வர் வந்து மீட்டிங் போயிட்டாரு, சர்வர் அங்கே இருக்கிறாரு, சர்வர் இங்கே இருக்கிறாருன்றாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. அதே ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரமேஷ் இடத்த வந்து அழகாக அளந்து பவுண்ட்ரி பண்ணி தராங்க. அப்போ வயதானவங்களுக்கு ஒரு நியாயம், வயசு மலர்களுக்கு ஒரு நியாயம், பணம் வச்சுருக்கிறவங்க ஒரு நியாயம், பணம் இல்லாதவங்க ஒரு நியாயமாக இருக்குது. அதனால் வந்து தமிழக அரசு உடனடியாக அதில் வந்து தலையிட்டு உயர்திரு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இவரை போன்ற ஏழைங்களுக்கும் வயதானவர்களுக்கும் வந்து முறையாக வந்து இவருடைய இடத்த என்ன இவருடைய டாக்குமெண்ட்டில் பட்டாவில் என்ன இருக்குதோ அதை வந்து முறையாக அளந்து கொடுத்தாலே இவருக்கு போதும். வணக்கம். சரிங்க. இப்போ வாங்கும்போது எவ்வளோ வாங்கியிருக்காரு சார்? 15 சென்ட்டு பத்திரமாவும் வாங்கியிருக்காரு, பட்டாவும் இருக்குது அவர்கிட்ட. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் வாங்கியிருக்கிறாரு. முறையாக வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியெல்லாம் செலுத்தி தான் வாங்கியிருக்கிறாரு. இவர் வந்து அன்ரிஜிஸ்டாவோ இல்லை வந்து ஒரு தவறான ஒரு இடத்தையும் வாங்கலை. முறையாக பட்டா இடத்த முறையாக சார் பதிவாளர்கள் சென்று வாங்கியிருக்காரு சார். சரிங்க. இப்போ ஒரு 15 சென்ட்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி 9 சென்ட்டாக எப்படி குறையுது? அதுதான் சார் சர்வே டிபார்ட்மெண்ட்ங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இவர் ஏதோ வயசானவர், இவருக்கு யாரும் இல்லைன்றதுனால புறம்போக்குள்ள போயிடுச்சுங்க இடன்றாங்க. பட்டா வந்து பட்டாவில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஃப்எம்பி பிரகாரம் வந்து பட்டாவில் அழகாக கட் பண்ணியிருக்கிறாங்க. இடமும் அங்கே இருக்குது, காலியாக தான் இருக்குது. ஆனால் இவர் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா உங்களுக்கு புறம்போக்குள்ள போயிடுச்சு, போனது தான். இவருடைய வாழ்வாதாரம் பாருங்கள் சார். 15 வருஷமாக அவர் சுற்றுறாரு, அந்த இடத்த வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக வந்து உழைச்ச சேமிப்பு காசு வச்சு தான் வாங்குறாரு சார். சர்வேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இவருக்கு முறையாக ஒரு இடமும் கிடைக்கணும். இவர் இடத்த அபகரிச்சு வச்சிருக்கிற மற்ற பக்கத்து இடத்தோடைய நபர்கள் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவர் இடத்த வந்து நம்ம மீட்டு தரணும் சார்.
இது வந்து எங்களுடைய கோரிக்கை. என் பேர் ஜெகதீஷ், சமூக ஆர்வலர். கார்த்திகை